ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருணஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் இன்ட்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு நியூ காம்ப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். HD TV 1080 25 ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் லேயரில் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஃபுல் கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது என்ன ஃபாண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மான்சரெட் லைட்டு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபாண்ட் தான். இப்போது இதை கொஞ்சம் நான் பெருசாக்கிறேன். ஓகே, இதை சென்டர் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் பண்ணிங்கன்னா இப்படி வரும். கண்ட்ரோல் ஹோம்னா சென்டர் வந்துடும். இப்போது இதுக்கு அடுத்து ஒரு பிளாக் லேயரை செலக்ட் பண்ணுவோம். ஒரு பிளாக் சாலிடை க்ரியேட் பண்ணுறோம். நியூவில் போய் சாலிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த சாலிடில் சேபர் எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். சேபருங்கிறது இன்பில்ட்டாக இதில் இருக்காது. வீடியோ கோப்பையிலுங்கிற வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சேபர் எஃபெக்டில் போயிட்டு வீடியோ கோப்பையில் போய்ட்டு சேபர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேபருங்கிற எஃபெக்ட் வந்துடுச்சு நமக்கு. இதில் கொஞ்சம் கலர் போய்க்கோங்க. இதில் நான் ஒரு டார்க் ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் கூட அப்படியே இருக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ் ஸ்கோர்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் கோர் டைப்பில் சேபர்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு மேலே இந்த சேபர் எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ டெக்ஸ்ட் லேயர் கொடுத்தாச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட் லேயரில் அது எந்த டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு கொடுக்கணும். அதில் கொடுத்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு போட்டிருக்கேன், அந்த லேயரு அதை கொடுத்துட்டேன். மொத்தமாக க்ளோ அதிகமாக இருக்கும், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இப்போ நமக்கு இது கம்மியாகி நமக்கு கிடச்சிருச்சு. க்ளோ ஸ்ப்ரெட் இருக்குது, இதுக்கு லைட்டாக சரி பண்ணிக்கலாம். கோர் சைஸ் 3ன்னு இருக்குது. 3யை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கிடுவோம். லோ இன்டென்சிட்டி 50 இருக்கட்டும். கோர் சைஸ் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 0.6 இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அனிமேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆஃப் செட்டையும் எண்ட் ஆஃப் செட்டையும் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆஃப் செட்டில் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் செட்டில் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து வச்சுட்டு ஸ்டார்ட் ஆஃப் செட்டில் 50, எண்ட் ஆஃப் செட்டில் ஒரு 50. இப்போ ஸ்டார்ட் ஆஃப் செட்லேயும் எண்ட் ஆஃப் செட்லேயும் ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல நமக்கு இருக்கும். அதுதான் கான்செப்ட். இப்போது நமக்கு இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆஃப் செட்டையும் 0 வச்சுக்கணும், எண்ட் ஆஃப் செட்டையும் 0ல் வச்சுக்கோங்க.
இப்போது நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே ப்ளே ஆகாது. ஏன் அப்படின்னா ரெண்டோட வேல்யூவுமே ஈக்குவலாக இருக்கிறனால இதில் நமக்கு அந்த இதில் ஒன்றுமே தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூ அமுக்குனிங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து ரிவீல் ஆகும். இதில் இந்த ஸ்டார்ட் ஆஃப் செட்டோட கீ ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தள்ளி வைக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த சேபரோட லென்த் வந்து நமக்கு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வச்சுருக்கனால நமக்கு இந்த அளவுக்கு சேபரோட லென்த் வந்து வருது. இதை இன்னும் நான் நகட்டி வைக்கிறேன்னா சேபரோட லென்த் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி வரும். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஆஃப்செட்டை வந்து சரி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். செட் மேட் அப்படிங்கிற எஃபெக்ட்டு. அதுக்கு முதல் விண்டோவில் போய் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் வந்துருச்சு. இதில் செட் மேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் மேட்டில் இங்கே பிளாக் சாலிட்னு இருக்கும். அதில் வந்து இந்த ரெண்டாவது லேயர் நமக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம போடணும். அதனால் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த செகண்ட் லேயரை நம்ம ஹைடு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளாக் சாலிட்ங்கிறத இன்னொரு காப்பி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இப்போது இப்போ வந்த லேயரில் நம்ம எஃபெக்டை வந்து மோடில் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது இதுக்கு மொதல் லேயருக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ இந்த லேயருக்கு வந்து நம்ம ஒரு பிங்க் கலர் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே, பிங்க் கலர் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதோட இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு யூவை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட கீ ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் எண்ட் ஆஃப் செட்டில் 0ல் இருக்கிறத நாம் ஒரு 10 கொடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கீ ஃப்ரேம்லேயும் 10 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 10 கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கீ ஃப்ரேம் எடுத்துக்குவோம். கே அமுக்குனிங்கன்னா அடுத்த கீ ஃப்ரேம் போகும். இந்த கீ ஃப்ரேமுக்கு நம்ம 0லேருந்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த எண்டு கீ ஃப்ரேம் இந்த இதுக்கு 50-50 இருக்குது. இதில் 60-60 கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C கொடுங்க. இல்லை ப்ரீ கம்பர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஏன்னா டெக்ஸ்ட் லேயர். இதுக்கப்புறம் இதை Ctrl+D கொடுத்து இன்னொரு காப்பி வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு காசியன் பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். GAU. ஓகே, காசியன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 90% வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் CURVE கர்வ் கலர் கரெக்ஷன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எஸ் கர்வை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து கொடுக்குறோம். அதனால் இதை கூட்டிகிட்டு இதை வந்து இறக்கணும்னா இதை வந்து எஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த கர்வ் வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி இருந்தது, இப்போ வந்து இப்படி இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இதில் க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். க்ளோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது இந்த க்ளோவோட ரேடியஸை வந்து 1000
கொடுத்துக்கோங்க. இப்போ க்ளோ வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும், க்ளோ வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் நல்ல ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற 2 டெக்ஸ்ட்டையும் நல்ல ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு ஸ்கேல் எஸ் கொடுத்துட்டு ஸ்கேல் ஆன் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு 110 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போது நம்ம ப்ளே பண்ணும்போது லைட்டாக ஒரு ஜூமின் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இங்கே இருக்குது இந்த டெக்ஸ்ட் லேயர், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்க்ரீஸ் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை எடுத்து கூட இதில் வச்சுக்கலாம். இதில் போட்டிங்க அப்படின்னா யூஎம்க்குனா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ட்ராக்கிங் வந்து 2 தடவை விழுந்துருச்சு. இதில் ஒரு ட்ராக்கிங்கை வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். ஏன்னா நான் 2 தடவை டபுள் கிளிக் பண்ணுறதுனால 2 தடவை வந்திருக்கும். அதனால் நான் ஒரு தடவை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போது இதில் இந்த மாதிரி ஆகும். இது ரொம்ப வந்து அந்த லெட்டர் டு லெட்டர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்துது. அதனால் இந்த கடைசி இதில் கீ ஃப்ரேமை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 40 வேல்யூ இருக்கிறத கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 10 இல்லை 12, ஓகே ஒரு 15 வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டா இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இது ஃபைனல் காம்ப் கிடையாது. அதனால் இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் காம்புக்கு போயிடும். இப்போது நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இதை வேணால் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து மான்சர் லைட்டில் இருக்குது. லைட்டில் இருக்கிறத ரெகுலரில் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஃபுல்லில் இருந்து ஆஃபில் வச்சுக்கிறேன். இதில் நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். ப்ளே பண்ணி பார்க்கும்போது டெக்ஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நமக்கு கிளியராக தெரியல. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு காம்குள்ளே போங்க. இங்கே க்ளோ பயாஸ்ன்னு இருக்கும். க்ளோ பயாஸை வந்து நம்ம ஏற்கனவே குறைச்சி வச்சுருந்தோம். இதை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு ஃபஸ்ட் லேயருக்கு இந்த ப்ளூ லேயருக்கு வரேன். ப்ளூ லேயரில் க்ளோ பயாஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஒரு 2 வச்சுக்கிறேன். அடுத்து இதுலேயும் ஒரு க்ளோ பயாஸ் ஒரு 2 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இந்த மெயின் காம்பில் வந்துட்டு இதை போட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப ஃபாண்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இதில் க்ளோ பயாஸில் 2 இல்லாமல் 1.5 வச்சுக்குவோம் 2 லேயர்லையுமே. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த நியான் லைட் எஃபெக்டில் ஒரு சினிமேட்டிக் இன்ட்ரோ வந்து கிடச்சிருச்சு. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.